ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளையங்கிரி மலை பக்கத்திலே இருக்கிற இந்த ஆதியோகி சிலையை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து வாங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ஆதியோகி சிலை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஸ்டீலாகவே செஞ்சுப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 டன் ஸ்டீலை வச்சு இந்த சிலை வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்கு. எதனாலும் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய சிலை இருந்ததில்லை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த சிலை வந்துட்டு கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சிவன் சிலை பார்த்தீங்க அப்படின்னா 112 அடி ஹைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 112 அடி. அண்ட் இதில் முக்கியமான நாள்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவன் ராத்திரி அப்போது இது காலையில் மட்டும் பிரம்மாண்டமாக இல்லாமல் நைட்லேயுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளிப் மட்டும் நான் இந்த வீடியோட எண்டில் நான் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்றத இதுக்கடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள போன உடனே இந்த சிவன் லிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்தது நாகத்துக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் வரலாம். அண்ட் நான் வெளில வந்தோடனே சின்ன ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க, சேவ் சாயில் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீப்புள்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க, நிறைய டான்ஸ் ஆடினாங்க. அதை பற்றின வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போக போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா தியானலிங்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்னென்ன பார்த்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இது கூடவே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லிங்க பைரவி அப்படின்ற ஒரு சிலையை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிலை எப்படி இருந்துச்சு, நான் அதுக்குள்ளே எப்படி போனேன், என்னென்ன பண்ணோம், என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 2 தெய்வத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு சூப்பரான 2 வண்டி நம்மகிட்ட இருக்குது. ஸோ பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த 2 வண்டி வந்துட்டு நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டி. ஸோ உங்களுக்கு எது ப்ரிஃபரபிளோ அதில் நீங்கள் போய் ஏறிக்கோங்க. இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஏறி போன உடனே சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளையங்கிரி மலையை அப்படியே ரசிச்சுக்கிட்டே நீங்களும் போகலாம். நம்ம வண்டியிலேருந்து இறங்கின உடனே இந்த பிரம்மாண்டமான நாகசிலை நம்மளை வரவேற்கும். அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் கோர்ட் இருக்கும். போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஷூஸ், செப்பல்ஸ், ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு போயிடலாம். எதுக்குமே சார்ஜஸ் கிடையாது. அண்ட் நாங்கள் போன டைம் பார்த்தீங்க அப்படின்னா நவராத்திரி அப்படின்றதுனால நம்மளுக்கு கொலு பொம்மை வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்தோம். அதில் எவ்வளோ பெரிய கொலு அப்படின்னா ரொம்ப பெரிய குழுவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. அண்ட் இதில் நிறைய எங்களுக்கு சர்ப்ரைஸ்லாம் காத்திருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கூடிய விதத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதரசத்தால் செய்யப்பட்ட லிங்கத்தில் வந்துட்டு ஒரு தண்ணிக்குள்ளே வந்துட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அண்ட் நாங்கள் போன டைமில் அனுமதி இல்லாததுனால நாங்கள் அப்படியே வெளில வந்துட்டோம். அண்ட் நான் வெளில வந்து பார்த்ததுக்கு முன்னாடி தெரியுது நம்ம புஷ்வன குப்புசாமி ஐயா வெளில உட்காந்து பாட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட பாட கொஞ்ச நேரம்லாம் கேட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளில வந்து பார்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம தியானலிங்கா அண்ட் வந்துட்டு லிங்க பைரவி இந்த 2 இடத்தையுமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தியானம் செய்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது. இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் வந்து எல்லாம் தியானம் பண்ணுவாங்க. அண்ட் இருக்கிறதுலே மிகப்பெரிய நந்தி லிங்கம் இங்கேயும் ஒன்று இருக்குது அப்படின்றத இந்த இடத்துக்கு வந்து மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அண்ட் இதுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு வந்துட்டு பின் ட்ராப் சைலன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபோன்ஸ் அலோடு இல்லை அப்படின்றதுனால நம்மளால் எடுக்கவும் முடியாது. ஸோ இந்த டோம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு செங்கக்கல்லாலேயே செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த லிங்கத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பவர்ஃபுல்லான லிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லிங்கத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல தியானம் பண்ணிட்டு கூட வரலாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆனது காரணத்தினால எங்களால் உள்ளேயும் போக முடியல. ஸோ நான் அப்படியே வெளில வந்தது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நைட் ஷோவை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு வெளில வந்து பார்த்தா